ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் பிரிட்ஜ், அதாவது ரயில்வே பிரிட்ஜ் நியூவாக கட்டினதை வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இது வழியாக தான் நாங்கள் இறங்குறோம். லைக் இது வந்து ஸ்லாண்டாக இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கும். பட் அது ரொம்ப சுற்று, ஐ மீன் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஷார்ட்கட்டாக இருக்கும், அதனால இது வழியாக நடக்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தான் ஒருத்தர். அவங்களாம் லைக் தேர் சப்போர்ட்டிங் மீ அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கைஸ் நடக்கணும். ஆக்சுவலாக இது ஸ்லிப் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகுது. அவன் எவ்வளோ அசால்ட்டாக நடக்கிறான் பாருங்களேன். ஆண்டவரே. ம் ஐயோ கைஸ், லைட்டாக வழுக்குது, பயமாக இருக்குது கைஸ். கைஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்லிப் ஆயிடுச்சு. இன்னொருத்தன் எங்கள் கூட வந்தவன் இறங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். கைஸ் அதில் வந்துட்டு நடுவில் பிரிட்ஜில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்துட்டு பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ணுறாங்க கைஸ். ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜென்ரேட்டர். இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டில் தான் வந்துட்டு இதில் லைக் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் ஒர்க் பண்ணுறாங்க, பட் இதில் ஸ்டே பண்ணிக்க கொஞ்சம் தான். மீதி எல்லாருமே வந்துட்டு வெளியே உள்ள லைக் ஏரியாக்குள்ளே ரூம் எடுத்து வீடு எடுத்து அப்படி ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தாங்க சண்டை வரும் லைக். பட்டு அது கொஞ்சம் கிளிப்பு வந்து இது பண்ணி தான் எடுத்தேன். இவர் வந்து தமிழ் பீப்புள் இதில் இந்த ப்ரௌன் ஷர்ட் போட்டிருக்காரு. அவர் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, ஓகே அந்த பிரிட்ஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி இது பண்ணாங்க. என்ன பண்ணுறது, ஃபைன் கைஸ். இப்போ நான் வந்து இந்த பிரிட்ஜில் பாதி தூரம் போய் தான் எடுப்பேன். எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன் கைஸ், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரியல கைஸ். எல்லாம் வந்துட்டு லைக் இப்போ தான் தெரியுது இந்த விலாகரு இல்லை ஏதாவது ரிவ்யூ பண்ணுறவங்களாம் வீடியோ எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது. எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறானுங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம நடந்துகிட்டு வந்துட்டு நியூ பாம்பன் பிரிட்ஜ். ஓகே, இதான் அது வந்து ஓல்டு, இது வந்து நியூ. இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஒய்டாகவே இருக்குது, நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. அது வந்துட்டு பட் அந்தளவுக்கு இருக்காது. நான் போகும்போது காட்டுறேன், அதுக்கு போகும்போது ரொம்ப இதாக தான் இருக்கும். லைக் ஓரளவு குவாலிட்டி வந்துட்டு அதை விட இது பெட்டராக தான் இருக்குது. மேபி அது ரொம்ப ஓல்டுன்றதுனால அப்படி இருக்கலாம். நான் அந்த சைடு போய் காட்டுறேங்க, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லிப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த பிரிட்ஜில் நடக்கிறேன். இதுலேயுமே நடந்து ரொம்ப நாளாச்சு. பட் ஓகே தான். பட் கீழே நடக்கிற இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது கேஸ். ஏதோ பொத்துக்கிட்டு உள்ளே போயிடுவோன்னு. நான் கொஞ்சம் வெயிட்லெஸ்னால எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இதில் சைடில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வர்ற டைம் வந்துட்டு அதில் நின்று வந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம். ஐ மீன் ட்ரெயின் வர்ற டைம் நம்ம இங்கே நின்றுக்கணும். அதுதான். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரியே இருக்குது. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடியலை, ஸோ அதனால் அப்படி இருக்கலாம். மிடில் தான் இருக்குது. அதுதான் கைஸ் சென்ட்ரல் பிரிட்ஜ். நம்ம அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த பிரிட்ஜில் இருந்து எடுப்போம் கைஸ். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் தூரம் இதில் நடந்து காட்டுறேன், எப்படி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத காமிச்சிக்கிறேன். கேப்லாம் இருக்குது கைஸ், காலெலாம் பொத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இவர் நம்ம தம்பி தான் உள்ளே வராப்பில். ஓகே, இதில் சைடில் இல்லை, காற்று வேறு கொஞ்சம் ஓவராக இருக்குது, நம்மளை தள்ளிடும் போல தான் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இப்போக்கு 2.5 இயர்ஸாக கட்டிகிட்ருக்காங்க கைஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து எப்படியும் 4-5 இயர்ஸ் மேலே ஆக்கிடுவாங்க இதை கட்டி முடிக்கிறதுக்கு, சாக்கு போக்கு சொல்லி அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் நான் இல்லை, எங்கள் ஊர்லேயுமே எல்லாருமே அதான் நினச்சாங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் கட்டுறாங்கன்றது ரொம்ப எனக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா பள்ளம். ஓகே, பார்ப்போம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கைஸ் போகணும், அங்கே வரைக்கும் போக முடியுமான்னு தெரில, பார்ப்போம். ஓகே. கைஸ், இதுக்கு மேலே வந்துட்டு நான் கிட்ட போகிறது நல்லதில்லை. ரிட்டன் போய் அந்த பிரிட்ஜில் போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். பிகாஸ் அவங்க சொன்ன டைம், ஐ மீன் சொன்ன லிமிட் இதுதான். தாண்டினா அதுக்கப்புறம் தேவையில்லாத இஷ்யூஸ் வரக்கூடாது. வரும்போது இதில் வந்துட்டேன், போகும்போது அதில் போகிறேன். அங்கே தூரத்தில் இருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பில்டிங். லைக் எங்கேயுமே எந்த பிரிட்ஜிலுமே நான் இது மாதிரி பார்த்தது கிடையாது. இது எதுக்காக அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்டே பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இன் பிட்வீனில் இது பண்ணுறது. இதோ இவர் ஒரு ஒர்க்கர். இவரும் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாப்புல. பட் வந்துட்டு இவர் தான் ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னதே, அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு. ஃபைன், நோ இஷ்யூஸ். போயிடும் ரிட்டன். நம்ம நிற்கிறோன்றதுக்காகவே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர். என்ன பண்ணுறது. ஓகே கைஸ், இதில் நடக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது கைஸ். பட் ஆனால் அந்த இதில் இருக்குமான்றது தெரியல. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப கஷ்டம்தான். ஓகே கைஸ், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
சிங்கிள் வேயாகவே இருக்கிறனால வந்துட்டு அதிகமாக வந்துட்டு லைக் பழசாகுது அப்படின்றதுனால ஐ மீன் இந்த சென்ட்ரல் பிரிட்ஜுக்கு மட்டும் அப்படி பண்ணுறாங்க. சென்ட்ரல் பிரிட்ஜ் இந்த சென்ஸ் சீல கனெக்ட் ஆகிறதுல வந்துட்டு பாதி சென்ட்ரல் பிரிட்ஜ் வரைக்கும் வந்துட்டு டபுள் லேன் ஓப்பன் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். பட் இம்மிடியேட்டாக ஓப்பன் பண்ண வந்து இந்த சிங்கிள் இது மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க. லேட்டர் அதையும் ஓப்பன் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேங்க. என்னென்னு ஷுவராக தெரில எனக்கு. பட் பார்க்கலாம் கைஸ். இது வந்துட்டு ஓல்டு கைஸ். அது நியூ, இது ஓல்டு. அது வந்து ரோட் பிரிட்ஜ். ஓகே, அது மிட் 90 சம்திங்கில் இது பண்ணாங்க. இதில் பார்ப்போம். ஆக்சுவலாக அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும் கைஸ் நடக்கிறதுக்கு. காற்று அடிச்சிச்சுன்னா ரொம்ப நம்மளுக்கு ஷேக் கொடுக்கும். இது ஏன் அபண்டன்ட் பண்ணாங்கன்ற ரீசனை பாருங்கள் நீங்களே கைஸ். எவ்வளோ ரஸ்ட்டு பார்த்தீங்களா? இந்தளவுக்கு ரஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் கைஸ். பிகாஸ் இதில் வந்துட்டு அவ்வளோ வெயிட் உள்ள ஒரு ட்ரெயின் போகணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். ஸோ இதனால தான் வந்துட்டு ரொம்ப மெதுவாக போகும் கைஸ். லைக் ஃப்ரீக்வெண்ட் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா லைக் லாஸ்ட்டாக ட்ரெயின் இந்த இதில் போன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஸ்லோவாக போகும் கைஸ். இதுக்கு தாண்டதுக்கு எப்படி மினிமம் வந்துட்டு 25-30 மினிட்ஸ் ஆகலாம். மேக்ஸிமம் 1.2 கிலோமீட்டர்ஸ் தான், 1.5 கிலோமீட்டர்ஸ் அதுக்கு தான். பட் அவ்வளோ டைம் எடுக்கும். இது வந்துட்டு லைக் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ரொம்ப வித்து வந்து கம்மியாக இருக்குது. பட் அது வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. கொஞ்சம் வீக்காகவே தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக இது பண்ணிக்கணும். பார்க்கலாம். இதோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே வந்து தூண்டி போட்டு மீன் பிடிப்பாங்க. அவங்க வந்துட்டு மறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. இங்கே யாராவது தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா வில் ஷோ யூ தம். ஓகே, டோன்ட் வரி கைஸ். ஹாய் கைஸ், நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸு யூஸ் பண்ணிக்கணும் கைஸ். பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்குமே ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். வீட்டில் இருந்து வெளியே வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். நியர்லி ஒரு 45 டேஸாக. அதான் என்ன பண்ணலான்னு தெரில. அதான் இது எடுத்தேன் கைஸ். அது பார்த்துக்கோங்க. அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். அங்கே நம்ம பார்த்தோம்ல லைக் ட்ரெயின் வர்றப்போ நம்ம நிற்கணுன்றது, அதுதான் அந்த இது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது பயங்கர குவாலிட்டியாக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், நான் இந்த பக்கத்தில் இப்போ வருதில்ல, அதில் போய்ட்டு நான் காட்டுறேன். அதுவும் பெஸ்ட்டு கைஸ். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும் எப்படின்றது. பட் இது பயங்கர குவாலிட்டி கைஸ். வெள்ளைக்காரன் கட்டினது வெள்ளைக்காரன் தான். இதுதான் கைஸ் நான் சொன்னது. நான் இது போய் காட்டுறேன். லைக் பாருங்கள், இது ஃபுல்லாகவே ரஸ்ட்டு தான் கைஸ். அதனால தான் ஏதாவது சுத்தமாக அப்படியே ஒதுக்கிட்டாங்க. லைக் இதோட இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இந்த இடத்துல இதெல்லாம் ஷேக் ஆகாது. பட் அது எந்தளவுக்கு ஷேக் ஆச்சுன்றது உங்களுக்கே தெரியும். பட் இது இரும்பு இல்லை கைஸ். இது கைஸ் இதோட குவாலிட்டி வந்துட்டு சூப்பராக இருக்குது. பில் குவாலிட்டி அச்சா. இப்போ நான் அங்கே போகிறேன். அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய். தாண்டிக்கிறேன் லைட்டாக. யா கைஸ், இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் அந்த தூரத்துலேருந்து காமிச்ச அந்த ஒரு பில்டிங். லைக் இன் பிட்வீன், அதாவது சென்ட்ரல் பிரிட்ஜை தாண்டின உடனே இந்த ஒரு பில்டிங் இருக்கும். நல்ல ஒரு பெரிய பில்டிங் கைஸ். அது லைக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஷுவராக தெரில. பட் எல்லோரும் கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃபீஸர் ஸ்டே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதை. ஐ மீன் ஆஃப்டர் ஓப்பனிங் அந்த மாதிரி சொன்னாங்க. என்னன்னு தெரில. இந்த பிரிட்ஜுக்கு அந்த பிரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல சின்னதாக இருக்குது கைஸ். அது நல்ல பெருசாக இருக்குது கைஸ். பாருங்கள், லைக் இதோட சைஸ் வந்துட்டு நல்ல சின்னது. இது வந்துட்டு மேனுவலுங்க. அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஷேக் ஆகுது. நம்ம அங்கே கிட்ட போயிட்டு அப்புறமா வந்துட்டு எடுப்போம் கைஸ். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு கைஸ். இதில் இருக்கிறது கேமராவா இல்லை வந்துட்டு லைட்டா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு. மேபி மோஸ்ட் ப்ராபப்ளி லைட்டாக தான் இருக்க சான்சஸ் இருக்குது கைஸ். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்ஸ் இருக்குது. இதோட கான்ட்ராக்ட் வந்து யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா. லைக் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் இந்த பில்டிங்க்கு எடுத்திருக்காங்க. லைக் அவங்க முடிச்சிட்டாங்க. இன்னும் ஏதோ சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. என்னென்னு சொல்ல தெரில. ஓகே கைஸ், இந்த பிரிட்ஜுக்கும் அந்த பிரிட்ஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லைக் அது வந்துட்டு மேனுவல் லிஃப்ட்டுங்க சுற்றணும். இது வந்துட்டு அப்படி கிடையாது. இது வந்து பவர் லிஃப்ட்ரு. லைக் நம்ம வந்துட்டு ஹைட்ராலிக்கில் வந்து லிஃப்ட் மெத்தடில் அப்படியே லிஃப்ட் பண்ணிடும். அது மேன் பவர் யூஸ் பண்ணி. இதுதான் கைஸ் நான் சொன்னது. கேமரா மாதிரியும் இருக்குது, லைட் மாதிரியும் இருக்குது. இன்னும் வந்துட்டு என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியலனால ஓகே, நம்ம வந்து வெளியே பார்ப்போம் கைஸ். இப்போ நம்ம அங்கே போவோம். போயிட்டு நம்ம என்னன்ட்டு டீட்டெயிலாக பார்ப்போம் கைஸ். ஆக்சுவலாக இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நானுமே சென்ட்ரல் பிரிட்ஜுக்கு போகிறது. ஓல்டுலேயும் சரி, சென்ட்ரல் பிரிட்ஜுக்கு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் அதுக்கு போக அலோவ் பண்ண மாட்றாங்க. எதாச்சும் பண்ணி போயிடணும் கைஸ். போயிடுவேன் எப்படியாவது.
அதை போய் தொடணும்னு ஆசையாக இருக்குது. லைக் அப்படி தொட்டேன் அப்படின்னா எங்கள் ஊர்லேயே ஃபஸ்ட்டு அதை தொட்டால் நானாக தான் இருப்பேன். ஐ மீன் எங்கள் ஏஜ் பீப்புள், அதாவது நம்ம இந்த ஒரு 22 ஐ மீன் 20லேருந்து 25 ஏஜ் கேட்டகரியில் நானாக தான் இருப்பேன் கைஸ் கண்டிப்பாக. இது வந்துட்டு வழி இருக்குது, நான் சொல்கிறேன். நான் அங்கே சொன்னேன்ல கைஸ், மீன் பிடிக்கிறாங்க, பிடிச்சாங்கன்னா நான் காட்டுறேன் தூண்டில. இங்கே பிடிச்சிட்ருக்காங்க, முடிஞ்சால் அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா காட்டுறேன் கைஸ். அடித்தாலும் அடிப்பாங்க தெரில, வாங்கிக்கிறோம். ஓகே கைஸ், இதோ 3 பேர் இருக்காங்க. ஓகே கைஸ், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டியே வேறுங்க. நம்மளோட ரோட் பிரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு இதோட இதுவும் இருக்கும். சென்ட்ரல் பிரிட்ஜில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம அவ்வளோ ஹெவியாக பண்ணால் தான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். லைக் ஃபஸ்ட் டைம் சென்ட்ரல் பிரிட்ஜுக்கு போகிறேன் கைஸ். நான் முடிஞ்சால் அந்த இதுக்கு போய் காட்டுறேன். ஃபஸ்ட் இதை நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் கைஸ், அதுக்கப்புறமா நம்ம அங்கே போவோம். இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு அந்த ரோல், அந்த ரொட்டேட் பண்ணும்போது வந்துட்டு கிளம்பும். இது வழியே தான் அந்த செயின் புல்லாகி அந்த இதே வந்துட்டு லிஃப்ட் ஆகும் சென்ட்ரல் பிரிட்ஜு. ஸோ இந்த இதுதான் கைஸ், பார்த்துக்கோங்க. நான் அதுக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் காட்டுறேன் கைஸ். இந்த இடத்துல நடக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி வயிறுலாம் கூசுது கைஸ். பட்டு இப்போ நல்லா தான் இருக்குது கைஸ். தண்ணியோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதான் ஐ மீன் காற்றே கொஞ்சம் ஓவராக இருக்குது, அதனால தான் இப்படி, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ், அது லெங்க்த்துமே வந்துட்டு இதை விட கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. பட் சேம் லெங்க்த்து தான் நினைக்கிறேன் கைஸ். நம்ம பார்ப்போம். கொஞ்சம் அது எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் கூடையாக இருக்கும், இல்லை அப்படின்னா இது ஈக்குவலாக இருக்கும். பார்க்கலாம் கைஸ். இதுதான் கைஸ் சென்டர் கனெக்ஷன். இதோட ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள் கைஸ், இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும். அதுவும் இதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணாங்க கைஸ். அதுவும் மெயினாக சென்ட்ரல் பிரிட்ஜை வந்து மெயின்டைன் பண்ணாங்க தம்பி. என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். பிகாஸ் இதை வந்துட்டு உப்பு காற்று அப்படின்றதுனால. பார்க்கலாம் கைஸ், நம்ம சொல்கிறேன். இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல, பார்ப்போம். இதோ இதுதான் கைஸ் சென்டர். தெரியுதா இது எந்த அளவுக்கு ரஸ்ட் ஆகி போயிருக்குன்னு. இதோ நம்ம வேறு உடச்சி விட்டு ஐயோ கையோடு வந்துடும் போல கைஸ். ஐயோ வந்துருச்சே, எவனை ஏதாவது சொல்ல போகிறேன், அங்கேயே வச்சுருவோம். நமக்கு எதுக்கு அவங்க ப்ராப்பர்ட்டியில். ஓகே கைஸ், ஏதாவது சொன்னால் திட்டிக்கிட்டு போடுவாங்க, போயிடும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவியாக இருக்கிற மாதிரியே இருக்குது கைஸ், பயமாக தான் இருக்குது. இப்போ நான் தாண்டினேன், இதுதாங்க சென்டர். இந்த இடம் தான் ஓப்பன் ஆகும் கரெக்டாக. இந்த ஒரு லாக் தான் தட்டி இதெல்லாம் இதாகி இது இந்த சைடும் அது அந்த சைடும் ஓப்பன் ஆகும் கைஸ். இதுதான். ஓகே, நான் இப்போ வந்து இதை ஆப்ரேட் பண்ணுற இடத்த போய் காட்டுறேன் கொஞ்சம். பட் ஓப்பனாக சொல்லப்போனால் நான் இது தான் கைஸ் ஆப்ரேட் பண்ணுற ரூம்னு நினச்சேன், அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது. பட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு ஒரு ஆஃபீஸர், அதாவது எப்போவுமே வந்துட்டு அந்த நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லலாம் வந்து ஃப்ளாக் காட்டுறதுக்காக நிற்பாங்கல்ல கைஸ், அது மாதிரி உள்ளதுக்காக உள்ளது. அது மாதிரி ஒரு சிக்னல் ஷோ பண்ணுற ஒரு பீப்புள் இருக்கிற இடம் தான் கைஸ் அந்த இடம். பட் நான் என்ன நினச்சேன்னா அங்கே தான் வந்துட்டு சுற்றுவாங்க, அங்கே தான் வந்துட்டு பிரிட்ஜை தூக்குறதுக்கு இது பண்ணுவாங்கன்னு. பட் அது கிடையாதாங்க, லேட்டாக தான் தெரிஞ்சு. இந்த ரூம் தான் கைஸ் நான் சொன்னது. இதுக்குள்ளே தான் சுற்றுவாங்கன்னு நினச்சேன். பட் வந்துட்டு மேலே, இதுக்கு மேலே தான் சுற்றுவாங்களாம் கைஸ். ஏன் கைஸ் அந்த இதுலேருந்து அப்படியே புல்லாகி அப்படியே ஓப்பன் ஆகும் கைஸ் அந்த சென்ட்ரல் பிரிட்ஜ் ரெண்டும். பட் அதில் இந்த ஒரு கஷ்டம் இருக்காது கைஸ், புல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதில் வந்துட்டு ஹைட்ராலிக்ன்றதுனால அப்படியே லிஃப்ட் ஆயிரும் கைஸ். ஸோ நோ இஷ்யூஸ். இதோட இது வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுள், அதாவது மேன் பவர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கைஸ். இதோட மேன் பவர் வந்துட்டு மினிமம் 12 மெம்பர்ஸ் நம்மளுக்கு வேணும் கைஸ், இதை சுற்றுறதுக்கு இதை தூக்குறதுக்கு. பட் அதுக்கு வந்து அப்படி இல்லை, லைக் ஸ்விட்சு தான். பார்க்கலாம் கைஸ், அதை நம்ம முடிஞ்சால் போகிறேன், ட்ரை பண்ணுறேன், என்ன சொல்லுவாங்கன்னு தெரில கைஸ், பார்ப்போம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக லிஃப்ட் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணலை கைஸ். பட் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணியே ஆகணும் கைஸ். இது அப்படியே ஒரு வெறும் 12 பேர் சேர்ந்து இந்த ஒரு பிரிட்ஜை வந்து தூக்கணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை கைஸ். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார் இங்கே, லைக் அவர் வந்துட்டு லாஸ்ட்டாக தூக்கும்போது அவர் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார், எனக்கு ஷூராக தெரில. பார்ப்போம் கைஸ். நான் இப்போ அங்கே அந்த மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அங்கே போகிறேன் ஃபஸ்ட்டு.
நல்லா இந்த வியூ பாருங்கள் கைஸ். நல்ல ஒரு ஒய்டாக இருக்குது. இதை விட லென்த்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஆக்சுவலாக அப்படி இருக்கிறது தாங்க கொஞ்சமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு சேஃப்டி லைக் இன் பிட்வீனில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இது காற்று அடிக்கிற டயத்தில் வந்துட்டு போட்டு இழுத்துட்டு போச்சு அப்படின்னா கொஞ்சம் சைடு வாங்கி போகும். அந்த டயத்தில் வந்துட்டு இடிச்சுக்கும். மோஸ்ட்டாக இந்த பிரிட்ஜில் அது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு கைஸ். லைக் இப்போ வந்துட்டு போர்டு வச்சுருக்காங்க. இது என்ன போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாலத்தை தூக்க முடியாது. ஏன்னா ஆப்போசிட்டில் ஒர்க் போயிட்டுருக்குல்ல கைஸ். அதை தூக்க முடியாது. இதை தூக்குனாலும் அதை தூக்குனா தான் போட் போக முடியும். ஸோ இப்போ எந்த போட்டும் வந்து அலோட் இல்லை இதை தாண்டி போகிறதுக்கு அப்படின்றத கைஸ் இந்த போர்டு. ஸோ நம்ம பீப்புள் சைன் போர்டை மதிக்க மாட்டாங்க. பட் போட் போக முடியாது. பட் வல்லம் எல்லாம் போயிடும் கைஸ். இது பொத்துக்கிட்டு போயிடும். போட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே வீடு மாதிரி ஒன்று இருக்கும். வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு வல்லம் வந்துட்டு போயிடும். வெள்ளத்தில் அது இருக்காது. இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு எப்போ இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று அதிகமாக இருக்கிற டைம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு சீசன் டைமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் முடிஞ்சால் இது மேலே ஏறி காட்டுறேங்க. பிகாஸ் இது மேலே தான் வந்துட்டு அந்த லைக் லிஃப்ட் பண்ணுற ஒரு இது இருக்கும். இது உள்ள பாருங்களேன். இது செயின் வந்து கண்ணுக்கு தெரியல. பட் இது ஒரு செயின் இருக்கும் இதில். அது புல்லாகிறனால தான் வந்துட்டு இந்த இதே வந்துட்டு ஓப்பன் ஆகும். நான் காட்டுறேங்க. இந்த ரூம் வந்துட்டு எப்போவும் லாக்கில் இருக்குது. நான் இது வரைக்கும் இதை பார்த்ததில்ல. தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. ஆனால் உள்ளே ஒன்றும் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. பார்ப்போம். ரொம்ப துருப்பிடிச்சி போயிருக்கு. ஏறும்போது உடஞ்சி எரிஞ்சு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்தாடி கைஸ், கீழே வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது கைஸ். ஆடுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இல்லைனா பல்ல பழந்திருப்பேன் கொஞ்சம் நேரத்தில். சரி போகலாம். மேலே போவோம். பசங்க பார்த்துட்டு நிற்கிறானுங்க கைஸ். இவனும் வர மாட்றான், இன்னொருத்தனும் வர மாட்றான் கைஸ். நான் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்குது. பட் பரவாயில்ல, போவோம். வருவாங்க. நம்ம போனோன்னா பின்னாடியே வந்துடுவாங்க கைஸ். ரொம்ப லோவியாக இருக்குது கைஸ். கொஞ்சம் வெயிட்டான ஆள் ஏறுனா உடஞ்சிக்கும் போல் அந்த மாதிரி இருக்குது. பட்டு ஆள் ஏறாமல் இது பண்ண முடியாது. பரவாயில்ல கைஸ். ஆக்சுவலாக ஒரு கை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு கை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கைஸ் ஏறுறதுக்கு. ஓகே, இதுதான் வந்துட்டு நான் சொன்னேன்ல கைஸ், அந்த புல் பண்ணுறதுன்றது இதான். இது சுற்றும்போது இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போயிடும். ஸோ அந்த சைடு இருப்பாங்க. அந்த சைடு 3 பேர், இந்த சைடு 3 பேர் இருந்தால் சுற்றுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு பழசாக இருக்கிறது நமக்கே தெரியுது கைஸ். அந்த க்ரீஸ் எல்லாம் வந்துட்டு காஞ்சி மண் மாதிரி தான் கைஸ் ஃபீல் ஆகுது. க்ரீஸ் மாதிரி ஃபீல் ஆகலை. அங்கே பாருங்கள் கைஸ், நியூ பிரிட்ஜ். போகணும் போல் இருக்குது கைஸ். என்ன பண்ணுறது, அலோவ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம். பில்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு கைஸ். அதனால தான் விட மாட்றாங்கன்னு நினைக்கிறேன். மற்றதுக்கு அந்த அவங்கக்கிட்ட நான் போகிறேன். போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதையும் காட்டுறேன் கைஸ். இதோ மேலே வர ட்ரை பண்ணுறாங்க கைஸ். வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க கைஸ் பசங்க. இதாங்க கைஸ், இதை சுற்றும்போது தான் கைஸ் வந்துட்டு இந்த அப்படியே மூவ் ஆகி இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போய் இந்த இது வந்துட்டு அப்படியே லிஃப்ட் ஆகும் கைஸ். ஸோ அந்த சைடு 3 பேர், இந்த சைடு 3 பேர், ஆப்போசிட்டில் அதேமாதிரி 3 பேர் கைஸ். மொத்தம் 12 பேர் இந்த பிரிட்ஜை தூக்குறது கைஸ். நல்லா பாருங்கள் கைஸ், 12 பேர் தான் இவ்வளோ பெரிய பிரிட்ஜையும் தூக்குறாங்க. எப்படின்னு எனக்கே தெரியல. தான் ஒரு இது கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு நியூ பிரிட்ஜுக்கு வந்துட்டு போவோம் கைஸ். இது வழியாக தான் போகிறோம். உடஞ்சி இருக்குது போவோம். இல்லைங்க கைஸ், அந்த 3 பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. என்ன லாங்குவேஜ்னு தெரில. பார்க்குறதுக்கு தமிழ் மாதிரியும் இருக்காங்க. என்னன்னு தெரில. ஹாய் ப்ரோ. தமிழா? இந்த பையா ஒன்றுமே பேச மாட்டாரு கைஸ். சிரிக்கிறார் அண்ணா. ஓகே, இப்போ இதுக்கு போவோம் கைஸ். ரொம்ப பயமாக இருக்குது கைஸ் இதில் நடக்கிறதுக்கு. ஆடுது. அத்தாடி கைஸ், அதுக்கு போகிறேங்க கைஸ். கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. ஹார்ட் பீட்டில் அப்படியே படபடன்னு இருக்குது. ரைஸ் ஆயிடுச்சு கைஸ். வாவ் கைஸ், இந்த இடம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது கைஸ் நடக்கிறதுக்கு. ஓகே, ஹலோ கைஸ். ஃபைனலாக நம்ம வந்துட்டு சென்ட்ரல் பிரிட்ஜ் வந்தாச்சு. இது போகணும் கைஸ் மேலே ஏறி. என்னென்னு கிட்ட போய் பார்ப்போம். அவன் வரமாட்டான், யோசிக்கிறான். பார்ப்போம் கைஸ். வாவ்,
என்ன சைஸ்ரா கைஸ் இது வந்து பார்க்குறதுக்கு இரும்பு மாதிரியே இல்லை கைஸ். எப்படின்னு தெரில, இது என்ன மெட்டீரியல்னு எனக்கும் புரியல. அதுதான் கைஸ் அந்த பில்டிங். ஆஹா, இங்கிட்ட வந்துட்டு நம்ம சண்டை போட்ட அந்த ஒரு இன்ஜினியர் இருக்கார். ஸோ அங்கிட்டு போவேணாம் கைஸ், இந்த சைடு நின்று பார்த்துருவோம். இதில் மேலே ஏறலாம், பட் அங்கிட்ட ஆட்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. எதுக்கு போட்டு ஏறிட்டு தேவையில்லாத இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணிட்டு அப்படின்னு. ஃபைன் கைஸ், இதுதான் கைஸ். இது வந்து லிஃப்ட் மெத்தடு கைஸ். இது வந்து லைக் அந்த பிளாக் வரைக்கும் தான் வந்துட்டு லிஃப்ட் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். அதுக்கு மேலே லிஃப்ட் ஆகாது, பட் அந்தளவுக்கே போதும். ஃபைன் கைஸ், இதோட வீடியோ முடிச்சுப்போம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. பாய் கைஸ். பாய்.